தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம் தாஸ். வணக்கம் பத்மநாபம். ஒன் தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்தவதாசி அன்பு வணக்கம். அண்ணாமலை பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து ரொம்ப தீவிரமா பேசியிருக்காரு. நேத்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. சீமான் வந்து எந்த பள்ளிக்கூடத்துல தன்னோட குழந்தைய படிக்க வைக்கிறாரு, அப்புறம் வந்து விஜய் நடத்துற பள்ளிகள்ல வந்து மும்மொழி கொள்கை ஏதாவது ஹிந்தி இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இத பத்தி கொஞ்சம் இன்னைக்கு பேசலாமே. நம்ம நம்ம கூட ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நம்ம 2 பேரும் பேசணும். இந்த மும்மொழி கொள்கை ஆமா, கொள்கை வந்து தொடர்பாக நம்ம கூட ஒரு காணொலி வெளியிட்டோம் பத்மநாபன். அப்போ நம்ம வந்து ஆமா. மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் பார்க்கும் பொழுது நம்ம இங்க யாரும் இந்தி வேணாம்னு சொல்லல. ம், ம், உலகின் எல்லா மொழியும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அதை யாரையுமே தடை பண்ணல. தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் மொழி பற்று கொண்டவரும் தமிழை ஆதரிப்பவர்கள் கூட இது இந்தி வேணான்னு யாருமே சொல்ல. ஆனால் ம். எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்பதுதான் நம்ம இங்க தொடர்ச்சியா வந்து நம்ம இங்க பேசிட்டே ஆமா, இருக்கோம். இந்த ஆமா. புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலமாக, குறிப்பாக அந்த மும்மொழி கொள்கை வாயிலாக இந்தியை திணிக்க மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது அப்படின்றதான் இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு மீண்டும் மீண்டும் மத்திய அரசு, இங்க இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் முருகனாக இருக்கட்டும், பாஜகவோட மாநில தலைமை திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், என்ன சொல்றாங்க? நீங்களா இந்தி படிக்கலாம், ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதா, அரசியல்வாதிகள் நடக்கும் பள்ளிகளில் மட்டும் இந்திகள் பயிற்றுவிக்கிறது, ஐயோ ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதா அப்படின்னு சொல்றதும், முருகன் கூட இந்தி கட்டாயம் இல்ல, ஒரு அயல் மொழியா 3வது மொழியை வந்து நீங்க கத்துக்கலாமே, அப்படி ஒரு வாய்ப்பை தான் நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு முருகன் சொல்றாரு. மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி பாலிஷ்டா அப்படி பேசுறாங்க. அப்படி பாலிஷ்டா இந்தி மொழியை திணிப்பதற்கான வேலைகள் சாதுரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிக உறுதியாக இருக்கிறார். மத்திய அரசு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் நிதியை தர முடியும் என்பதில் மத்திய அரசாங்கம் கராராக இருக்கிறது. பத்மநாபன், இது மீண்டும் மீண்டும் ஒரு தவறான தோற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க கூடும். நீங்க தமிழகத்தில் தமிழ் மொழி கட்டாயம், தமிழ் வழி படிக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் தமிழ் பரவ வேண்டும் என்பதில் யாருக்கும் இங்கு மாற்று கருத்து இல்லை. அது ஒரு தனி விவாதம். அதற்கான போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது, அதற்கான கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. அது எந்த எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா மீண்டும் மீண்டும் நீங்க வந்து ஏன் அந்த இந்திய நீங்க வந்து பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு இடம் இருக்கல்லவா? இதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளும் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குது பத்மநாபன். ஆமா. நிச்சயம். நிச்சயமா இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ் கட்டாயம்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வந்து தமிழ்நாட்டுல மத்திய அரசு சார்பில் நடக்கக்கூடிய பள்ளிகள்ல அந்த தமிழ் கட்டாயங்கிறத பின்பற்றாங்களா? உதாரணத்துக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல பரவலா இருக்குது. மத்திய அரசால நேரடியாக நடத்தப்படக்கூடிய இந்த கேந்திரிய வித்யாலயா, அதாவது வந்து இந்த நேவியில இருக்கா, ஆர்மியில இருக்கா, அந்த வீரர்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கோ, இது இன்னும் பிற மத்திய அரசு அலுவலர்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிகள்ல தமிழ் கட்டாயம் அப்படின்னு இருக்குதா? அப்ப இவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, இந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து திணிக்கிறதுக்கு எல்லா வேலையும் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் இருக்குது, தமிழ் கட்டாயம்னு இருக்குது. ஆனா அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல அதை அமல்படுத்தட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்திய வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிகள்ல நம்ம அமல்படுத்தலாம். ஆனா இத வந்து செய்யறதுக்கு தயங்குற மத்திய அரசு தமிழை வந்து பிரதமர் மோடி வந்து எங்க போனாலும் பாத்தீங்கன்னா உலகின் தலை சிறந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து வெறும் வாயில தான் சொல்றாரு ஒழிய மனசுல இருந்து அவர் சொல்றாரா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டின் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் மத்திய அரசு வந்து இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த நிதியுமே கொடுத்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும் போது இவங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க. இந்தி திணிப்புங்கிறத ஒரு விஷயத்த சொல்றாங்க. நேத்து சீமான் வந்து சொல்றாரு, 2 மொழி போதும், தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து 3வது மொழியை கத்துக்கிற போறோம். இப்போ ஒரு வேலை, ஒரு ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குது, பிரெஞ்சு படிச்சா வேலை கிடைக்குது, ஜெர்மன் படிச்சா வேலை கிடைக்குது அப்படின்னா அதை கத்துக்கிற போறோம். நம்ம தமிழ் மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான் வந்து திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா தமிழ் மட்டுமே போதும், உலக அறிவியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கிலம் கொஞ்சம் அவசியம் அப்படிங்கிறதுனால இது ரைட்டு. ஆனா இந்தி படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது தான் திரு சீமான்ல இருந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் வந்து, அதாவது பாஜக ஆதரவு நிலையில இல்லாத பெரும்பாலான கட்சிகள், அதிமுக உட்பட, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக உட்பட, திமுக ஆளுங்கட்சியான திமுக உட்பட எல்லா கட்சியுமே சொல்றாங்க
ஆனா அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு, சீமான் வந்து திமுக நடத்துற பள்ளிகள்ல வந்து திமுக அமைச்சர்களும் அந்த பிரமுகர்கள் நடத்த பள்ளிகள்ல வந்து ஹிந்தி இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கறாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா சீமான் வந்து பையன் வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு, இங்கிட்டு விஜய் வந்து நடத்தக்கூடிய பள்ளி விஜய் வித்யாசிரமம் பள்ளியில வந்து இது இல்லையா, அது சிபிஎஸ்இ பள்ளி. சிபிஎஸ்இ பள்ளியில வந்து ஹிந்தி இல்லாம நீங்க இது பண்ண முடியாது, மூன்றாவது மொழியா இல்ல, அது வந்து முதல் மொழியே வந்து ஹிந்தி தான் சிபிஎஸ்இ. அந்த புரிதல் கூட இல்லாம பேசுறாரா திரு அண்ணாமலை? இல்ல, ஒரு குறுக்கீடு பத்மநாபன். நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடத்தும் பள்ளிக்கூடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இல்லையா அண்ணாமலை? அதில் எந்த அளவுக்கு உறுதித்தன்மை இருக்குது என்பது ஒரு கேள்விதான். விஜய் பள்ளிக்கூடம் நடத்துகிறாரா என்பது எனக்கு அது சரியா அது தெரியல. ஆமா, அதனால அவர் நடத்தும் பள்ளிக்கூடங்களில் சிபிஎஸ்இ அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்துக்கிறார் அண்ணாமலை. அது மாதிரி தமிழகத்திலிருந்து பல லட்சம் பேர் வந்து இந்தி படிக்கிறார்கள். குறிப்பாக ஆளும் திமுக ஆதரவான பள்ளிகள், அவர்களால் நடத்தப்படுகின்ற பள்ளிகளில் நடத்துகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறார்கள் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது வந்து தமிழ்நாடு இந்த தகவல் சரிபார்ப்பகம் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு. அதன் மீது சில விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஒரு விளக்கம் அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ம். மொத்தம் வந்து 58,000 பள்ளிகள் இருக்கு. அது தனியார் பள்ளிகள் வந்து சுமார் 12,690 தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து 1,835. அதாவது ம். 12,690 தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகள் மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது 1,835 சிபிஎஸ்இ பள்ளிகள். ம். அப்ப இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் தவிர மற்றவைகளில் இந்தி கட்டாய பாடம் இல்லை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும்தான் இந்தி கட்டாயம் ம். அப்படின்ற ஒரு தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிற தனியார் பள்ளிகளில் எந்த பொது தேர்விலும் இந்தி கிடையாது. அதாவது 1,835 சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி கட்டாயம். அது சதவீதத்தில் பார்க்கும் பொழுது 3.16%. இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற மத்திய அரசின் கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடம் என்பது நாடெரியும். அப்போ அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இந்தி கட்டாயம். அது சதவீதத்தில் பார்க்கும் பொழுது 3.16. அப்போ தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் எந்த பொது தேர்விலும் இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்றத தகவல் சரிபார்ப்பகம் இது ஒரு பதிலாக விளக்கமாக வெளியிட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் பாரதிய ஜனதாவின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கு. நம்ம அதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரி அப்போ இப்படி ஒரு ஒரு தரவுகள் இல்லாமல் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பத்மநாபன், நம்ம பத்திரிகையாளர்களாக நம்ம இதை வந்து உற்று நோக்குகிறோம். அப்போ இந்தி திணிப்பு என்பது இது இது திமுகவிற்கானது மட்டுமல்ல. நீங்க எல்லா ஆமா, கட்சியுமே இதை நிச்சயம். எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாமே இங்க திமுக ஆதரவோ திமுக எதிர்ப்போ என்பது அல்ல. இது நம் மீது திணிக்கப்படுகின்ற திணிப்பு. இது வந்து தமிழகத்தில் ஒரு தமிழராக தமிழ்நாட்டின் மகனாக தான் நம்ம இதை பார்க்கிறோமே ஒழிய இது திமுகவை நம்ம ஒதுக்கிவிடலாம். இது அதாவது திமுக தமிழ்நாடு வந்து திமுகவிற்கு மட்டுமே இங்க கையெழுத்து போட்டு தந்து விடவில்லை. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அது வேறு. அதனால நம்ம வந்து திமுகவோடு இதை தொடர்படுத்தவில்லை. அதனால இது திமுகவுக்கு எதிராக இருக்கிறது, திமுக நடத்தும் அப்படின்னு பாஜக இது பதில் சொல்றாங்க. அப்படி இல்ல. ம். திமுக வந்து ஒரு அரசு தான். அதனால வந்து இது தமிழக மக்களுக்கான கேள்வி. தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து. மீண்டும் சொல்ற, தமிழக மக்கள் தான் வந்து இந்தி படிப்பதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க, வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம மீண்டும் மீண்டும் இந்தி படிப்பதை யாரும் இங்க தடுக்கல. இந்தி பிரச்சார சபா அமோகமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தி படிக்க விரும்புபவர்கள் தாராளமாக படியுங்கள். நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ படித்துதான் ஆக வேண்டும் சொல்றதுதான் இங்க யாரும் ஏற்கல. நீங்க ஏற்பீங்களா? நீங்க தமிழ் படித்துதான் ஆகணும் அப்படின்னு இங்க தமிழகத்துல இருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா நீங்க ஏத்துப்பீங்களா? இதான் ஏன்னா நான் ஏத்துக்கலையே. சொல்றேன். பத்மநாபன், நம்ம நேர்மையா பேசும்போது யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு பிரதமர் மோடி வந்து ஒவ்வொரு மேடைகளையும் முழங்குகிறார் அல்லவா? வெளிநாடுகளில் ம். செல்லும் போது கூட அமெரிக்காவில் கூட இதை பதிவு செய்கிறார் அல்லவா? அப்ப அதை நாங்க முன்மொழிந்து இங்க ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானம் நிறைவேற்றி இந்தியா முழுமைக்கும் வந்து நீங்க தமிழை வந்து தொடர் மொழியாக்குங்க, இல்ல அலுவல் மொழியாக்குங்க, இல்ல பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழை வந்து கட்டாய பாடமாக்குங்கள் நாங்க சொன்னா இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குமோ அதேதான் இது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஆமா, உண்மைதான். இப்ப
சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழை வழக்காடு மொழியாக்கணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா நம்ம தமிழ்நாட்டு அரசோட கோரிக்கையா இருக்குது. இது அதிமுக அரசுல இருந்து திமுக அரசு வரைக்கும் இங்க ஆண்ட கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் வந்து இன்னைக்கு எத்தனையோ வருடமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து ஒப்புதல் மத்திய அரசு கொடுக்கல. நாமே ஆனா சிறையில் வெறும் இருந்து பார்த்து முதலமைச்சர். கொண்டிருக்கிறோம். ஆமா. அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி அவங்க வந்து இந்தியா மட்டும் திணிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்ப அண்ணாமலை வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை வந்து விட்டுட்டு ஒரு உழவர் விவசாயியா வந்து வர்றாரு. அதுக்கப்புறம் பாஜகவில் இணைஞ்சு உடனே மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு வரைக்கும் போயிட்டாரு. அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தின போதே இவர் தொடர்பான காணொளிகள்லாம் பெரிய அளவுக்கு வந்துச்சு. அதாவது வந்து அவரு ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப அக்ரெசிவா என்ன பண்றாரு, அந்த இது பண்ணி கையாண்டு அந்த அந்த கலவரம் வன்முறையை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வராரு. இப்ப அதை வச்சு அவர் சிங்கம், கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணாங்க, நான் பெருமை மிகு கன்னடிகன்னு சொல்றதுல இது பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஹிந்தியில பேசின ஆடியோக்கள்லாம் எல்லாமே வந்துச்சு, சமூக ஊடகங்கள்லாம் வந்துச்சு. அதை வச்சுதான் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவர் மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் இங்க வந்து விவசாயம் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க இல்லையா. அப்ப அவருக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும், ஹிந்தி நல்லாவே பேசினாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை என்ன பண்ண, அண்மையில நிறைய சில பேட்டிகள்ல கூட என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு ஹிந்தியே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சுமே எனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறாரு அண்ணாமலை. அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவரோட அந்த காணொளிகளை பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், இவருக்கு நல்லாவே ஹிந்தி தெரியும், நல்லா சரளமா ஹிந்தி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு இப்ப ஒவ்வொரு பேட்டிகள்லையும் இது தொடர்பான பேட்டிகள்ல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப சரி, அவருக்கு ஹிந்தி தெரியாமலே போகட்டும், விட்டுலாம். இவர் எந்த மொழியில படிச்சு ஐபிஎஸ் அதிகாரி வரைக்கும் உயர்ந்தாரு, இன்னைக்கு வந்து பாஜக தலைவர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு இல்லையா. சரி, தமிழும் ஆங்கிலமும் தமிழ் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த இருமொழி கொள்கையை படிச்சு தானே அவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. அவர் மட்டுமே இல்ல, தமிழகத்தில் எத்தனையோ மகான்களை, எத்தனையோ கல்வியாளர்களை, எத்தனையோ மேதைகளை, அறிஞர்களை நம்முடைய இருமொழி கொள்கை மூலமாக தமிழகத்துக்கு தந்திருக்கிறது. அவர்கள் கூட ஊற்றியதும் மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு பத்மநாபன். அதனால் அண்ணாமலை என்ற ஒரு அவரின் தனிப்பட்ட நீங்க குறிப்பிட்ட வளர்ச்சி என்பதும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதுதான். ஆனா இங்க ஒரு பானை சோற்று இருக்கிறது தான். அப்போ மீண்டும் மீண்டும் பத்மநாபன் இந்த இந்தி திணிப்பு குறித்து நம்ம பேசும் பொழுது, இந்த இந்தி திணிப்பு பின்னால் இங்க வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. அதாவது இந்தி திணிப்புக்கு பின்னால் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இது இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அது ஒரு வலுவான கருத்து தான். அது வந்து நம்ம போற போக்குல சொல்ல ஆர்எஸ்எஸின் பிதாமகன் கோல்வால்கர் அவருடைய பதிவுல கூட இருக்கு. அதாவது மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகின்ற காலம் வரை இந்திக்கே நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழியாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவரோட பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்ற புத்தகத்தில் அத்தியாயம் 8 பக்கம் 113 கோல்வால்கர் இதை பதிவு செய்கிறார். நான் மீண்டும் சொல்ல பத்மநாபன், மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகின்ற காலம் வரை இந்திக்கே நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழியாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றத பதிவு செய்கிறாரு கோல்வால்கர் பத்மநாபன். அப்போ இது வெறுமனே வந்து எங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்க கூடாதா, உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்க கூடாதா அப்படின்றதெல்லாம் இது வந்து இது வந்து ஒரு ஒரு அயோக்கியத்தனம் தான் பத்மநாபன். ஒரு அஜெண்டாவோட தான் இதை அணுகுகிறார்கள். இது ஒரு பெரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை 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 பத்மநாபன். உண்மைதான். இப்ப வந்து அண்ணாமலை, நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையை கூட விட்டுலாம். இப்ப தமிழிசை வந்து இரு மாநிலங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பாஜக மாநில தலைவராகவும் இருந்தாங்க, இரு மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் இருந்தாங்க. மிகப்பெரிய உயரம். அவங்களும் ஹிந்தி தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே என்ன பண்றாங்க,
அவங்க மருத்துவர் படிச்சதும் இருமொழி கொள்கை மூலமா தான் மருத்துவர் படிச்சாங்க. அந்த அந்த படிப்பு மூலமா தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க அது மூலமா தான் அறிவை வளர்த்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, பாஜக மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இரு மாநிலங்களுக்கு, தெலுங்கானா மற்றும் இது நம்ம புதுச்சேரி, இரு மாநிலங்களுக்கு ஆளுநரா ஒரே நேரத்துல பதவி வச்சாங்க. இந்த உயரத்தை தொட்டுறதுக்கு காரணம் இருமொழி கொள்கையா, மும்மொழி கொள்கையா? ஆனா அவங்களுமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, வந்து ஹிந்தி படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, உதாரணத்துக்கு நீங்க இன்னொரு விஷயம், கோல்வால்கரோட ஒரு இது என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம ஆளுங்க எப்பவுமே கொஞ்சம் விதண்டாவாதம் பிடிச்சவங்க. சரி, நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் படிச்சுட்டு எல்லாருமே கோயில்ல போயிட்டு நாங்க வந்து மந்திரம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? சமஸ்கிருதம் எங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியும் அல்லவா? அப்ப எங்களை உள்ள விடு, நாங்க வந்து நாங்க அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு கேட்பார்கள். ஆமா, என்ன என்ன பதில் ஆமா. சொல்வார்கள் கேட்கிறீங்க பத்மநாபன். அதற்கான பதில் உண்மையில் நமக்கு தெரியவில்லை என்பதை விட என்ன பதில் கிடைக்கும் என்பது நாடறியும்.